ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்திக்கும் பரோட்டாவுக்கும் செம்ம டேஸ்டியான ஒரு காய்கறி வெஜ் குருமா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. கடையிலையும் கல்யாண வீட்லயும் நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ட வெஜ் குருமா, அதாங்க காய்கறி குருமா அவ்வளோ டேஸ்டா எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய அண்டால தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. அதுல பட்டை ஜீரகத்தை ஃபர்ஸ்ட் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நீளமா அதுவும் ரொம்ப பொடி ஸ்லைஸா கட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, பெரிய வெங்காயத்தை ஒரு அரை கூட அளவுக்கு சேர்த்திருக்கிறாங்க. வெங்காயத்தை இந்த தேங்காய் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க. நம்ம யூஸ்வலா வீட்டுல சமைக்கும் போது கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா சன்ஃபிளவர் ஆயில் மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஆனா இவங்க ஸ்பெஷலா தேங்காய் எண்ணெயில இதை செய்யறாங்க. அதனாலதான் நமக்கு ரொம்ப டேஸ்டா வருது போல. வெங்காயம் நல்ல கண்ணாடி கலருக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறாங்க. பாருங்க, பச்சை மிளகாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க. பச்சை மிளகாவை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா எவ்வளவு வெங்காயம் போட்டாங்களோ அந்த அளவுக்கு தக்காளியையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை தான் நீங்க புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸை நான் வீடியோஸை நம்ம சேனல்ல அப்லோட் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு அந்த எண்ணெயில இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் சேர்க்குறாங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா மிளகாய் தூள் சேர்க்கிறாங்க. மிளகாய் தூள் தனி மிளகாய் தூளை தான் ஆட் பண்றாங்க. இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ குருமாக்கு தேவையான தண்ணி சேர்க்கிறாங்க. கடையிலையும் கல்யாண வீட்லயும் வெஜ் குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடியதுக்கு காரணம் இந்த பொருள் தாங்க. அதாங்க மட்டன் மசாலா ஆட் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப தாராளமா ஒரு 5-6 பாக்கெட்டுக்கு மேல மட்டன் மசாலா ஆட் பண்ணாங்க. எல்லா பொடியும் சேர்க்குறப்போவே அவங்க உப்பும் சேர்த்து தனியாக போட்டாங்க இந்த பக்கமாக. அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல. உப்பு இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மட்டன் மசாலாவை தொடர்ந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க. கொத்தமல்லி தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிட்டாங்க. வெஜ் குருமாக்கு தேவையான மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. பாருங்க, பபிள்ஸ்லாம் இந்த மாதிரி வர வரைக்கும் இது அப்படியே நல்லா கொதிக்க விட்டுறணும். குருமா நல்ல தரதரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் காய்கறிகளை எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறாங்க. பட்டாணி, காலிஃப்ளவர், பீட்ரூட், கேரட், பீன்ஸ் இதெல்லாமே நல்லா வேக வச்சு இதோட ஆட் பண்ணிக்கிறாங்க. வேக வச்ச காய்கறிகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா
ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவாங்க. கருவேப்பிலையோட வாசனை அப்படியே அதில் இறங்கும் இந்த மாதிரி சேர்க்கறதுனால. தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கிறாங்க. இதோட சேர்த்து சோம்போ இல்ல ஜீரகமோ எதையும் வச்சு அரைக்கல, வெறும் தேங்காவை மட்டுமே அரைச்சி சேர்த்திருக்கிறாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்க குருமா நல்ல கட்டியா கொழுகொழுப்பா ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவங்க தண்ணி சேர்க்கிறாங்க. ரொம்பையும் கட்டியாகாம இருக்கிறதுக்காக தான் தண்ணி சேர்த்துருக்குறாங்க. ஏன்னா இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு சேர்த்துக்கிறாங்க. அதனாலதான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கி சேர்க்கும் போது குருமா இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாவே நமக்கு வரும். அதுக்காக தான் தண்ணியை சேர்த்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கி சேர்த்துக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. அண்டால ஒரு ஊரே சாப்பிட்ற அளவுக்கு இந்த டேஸ்டியான குருமாவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதே வீட்ல ஒரு 4 பேருக்கு இந்த குருமாவை ரெடி பண்ணணும்னா எந்தெந்த அளவுல எல்லா பொருட்களும் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாரும் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுல நம்ம வீட்டுக்கு போட்டா போதும் அப்படிங்கிறத அளவு நான் கொடுத்துருக்குறேன். கடைசியா கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கிளறி எடுத்தீங்கன்னா செம கமகமன் வாசனையோட கல்யாண வீட்லயும் கடையிலையும் ரெடி பண்ற வெஜ் குருமா தயார். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.